உங்களோடு தான் நான் பேசுவேன். எனக்கு 47 வயசு ஆகுதுங்க. ஒரு 6 மாசமா நைட் படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் என்ன ரீசன்? டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க தூக்க மாத்திரை தான் கொடுக்குறாங்க. தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு எத்தனை பசங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? உங்கள் கணவர் என்ன செய்கிறாரு? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ரெண்டு பசங்க வெளியூரில் படிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் கணவர் மட்டும்தான்? ஆமாம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறாரா, பிஸ்னஸா? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கம்மா. வேலை பார்க்குறாங்க மேடம். அவங்க எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வருவாங்க. சரி, அப்போ மத்தியானம் நல்லா தூங்கிடுவீங்களா நீங்கள்? இல்லை, தூங்க மாட்டேங்க, சும்மா படுத்துட்டே டிவி பார்க்குறது தான். சரி, ஓகே. மத்தியானம்லாம் தூங்கவே மாட்டீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலைல ஒரு 6-7 மணிக்குள்ள எழுந்திருப்போம். சரி, அதோட நைட்டு 10 மணிக்கு தான் படுக்க போவீங்க திருப்பி? ஆமாம். எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? தூங்குறதா 10 மணிக்கு மேலே தான் தூங்குவோம். அதான் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நல்லா தூக்கன்றது எத்தனை மணிக்கு வரும்? 12 மணிக்கு வருமா? கண்ணு மூடியே தான் இருக்கு, அது நல்ல ஆழ்ந்த தூக்கமே வரும். சரி, அட்லீஸ்ட் ஒரு மணிக்காவது தூங்குவீங்களா? எப்போ தூங்குறேன் என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எப்படியோ தூங்கிடுறீங்க. நம்ம பார்த்தா கண்ணு மூடுன மாதிரியான எங்கள் வீட்டில் அவங்க எழுந்திருக்கிறது, பாத்ரூம் போகிறதெல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் கண்ணு மூடியே தான் இருக்கு எனக்கு. சரி, ஆழ்ந்த தூக்கமே இல்லை. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே டயர்டாக இருக்குது? ஆமாம், எழுந்திருக்கவே முடியலை, டயர்டாக இருக்கு. இந்த வேலை சுகர் வேற இருக்கு, அதனால எழுந்திரிச்சு என்னால். சரி, இது எத்தனை நாளாக இப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு 6 மாசமா இருக்கு. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுந்துட்டு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்துட்டு படுக்கும்போது ஒரு திருப்தி இருக்கா மனசில்? இல்லை ஏதோ ஒன்று குறைஞ்சிட்டே இருக்கா மனசில்? எதுவும் அப்படி ஒன்றும் அதிருப்தியெல்லாம் நான் படுக்கணும், நல்லா தான் இருப்பேன். எதுவும் பூர்த்தி செய்யாததா ஏதாவது ஒன்று இருக்குது? யார்கிட்டேருந்தோ ஒரு பதில் வரல, இல்லை யாரோ ஒருத்தங்க பேசலை, இல்லை ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற நினப்பெல்லாம் ஏதாவது இருக்கா? ஏக்கங்கள், ஏதாவது ஏக்கம் இருக்கா? கவலை, வீட்டு கவலை இருக்கத்தான் செய்யுது. என்ன ஏக்கம்? எதை பற்றின ஏக்கம்? பசங்களை பற்றி தாங்க மேடம். பசங்க ஒரு நல்ல ஜாப் போகணும், அந்த ஒரு கவலை தான் மட்டும். அதுதான் காரணம். அடுத்தது, உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா இல்லையா? மாதவிடாய் 8 மாசமா ஆகாம இருந்தேன். இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆயிருக்கு. அதான் அது விட்டு வருது இல்லையா? ஆமாங்க. ஸோ அது மாதவிடாய். இப்போ வந்து இது அந்த மெனோபாஸ் டைம், அந்த தூரம் நிற்கிறதுல அந்த டைம் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பெண்களுக்கு ஒரு வெறுமை, ஒரு பீதி, ஒரு தேவையில்லாத ஒரு கலக்கம், தூக்கமின்மை இதெல்லாம் வரும். ஓகே, இது இயல்பான விஷயம்தான். திடீர்னு அந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து பெருசாகி வெளில போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கும் திடீர்னு வலு குறைஞ்சிட்டே வரும் உடம்புல. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரசாயன மாறுதல் ஏற்படுத்தும் உடம்புல. ஸோ ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். ஓகே, இப்போ வந்து புயல் வெள்ளம் அடிக்குது. அந்த வெள்ளம் அடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே பயந்து டிவியை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அந்த 4 நாள் கழிச்சு என்ன, இப்போ பாருங்கள், கஜா புயல் எல்லோரும் இது பண்ணோம். இப்போ எல்லாம் நார்மலாக இருக்கும்ல. சீசன் மாதிரி தான் வாழ்க்கையில் கூட. நம்மளோட வாழ்க்கையில் சில காலகட்டத்தில் ஒரு சில விஷயம் வந்து நம்மளை புரட்டி போடும். அது மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் அந்த கஜா புயல் மாதிரி அந்த தூரம் நிற்கிற சமயம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் புயல். ஸோ அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு பெரிய பீதி கலப்போம், உடம்பெல்லாம் முடியாமல் போயிடும், புயல் அடித்த மாதிரி தான் இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எல்லாம் இப்போ 60 வயசு 70 வயசில் பார்க்குற வயசானவங்களாம் யதார்த்தமாக இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கும் வாழ்க்கை அது மாதிரி இருக்கும், ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் இதை கடந்து தான் வரணும், சரியா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தூக்கமின்மை அப்படிங்கிறத வந்து எப்படி கடந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மெடிடேஷன் பண்ணுறது இது சாதாரணமான ஒரு விஷயம். எனக்கு ஒன்றும் பெரிய நோயெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் வந்து நம்மளுக்கு ஏதாவது இருக்குமோ, தேவையில்லாமல் இந்த பயம்லாம் வரும். நம்மளுக்கு ஏதாவது நோய் இருக்குமோ, இது இருக்குமோ, அது இருக்குமோன்னெலாம் சந்தேகம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படுத்திக்க இன்னும் தூக்கமின்மை தான் வரும். ஸோ முக்கால்வாசி நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். தூங்குறதுக்கு வந்து அது 7th சென்ஸ்ன்னுவாங்க தூங்குறது. ஸோ தூங்குறதுக்கு வந்து மூளைக்கு வந்து நம்ம ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். இதை பாரு 10 மணி ஆச்சுன்னா தூங்கணும் அப்படின்னு 8 மணிலேருந்தே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும்.
ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி நம்ம மூளை வந்து அமைதியாகி தூங்குறதுக்கு அந்த மெலாட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து தானாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹார்மோன் சுரந்தால் தான் தூக்கம் வரும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அது இல்லைன்னா தூக்கமே வராது. ஸோ அதற்கு எப்படின்னாக்கா இந்த வெளிச்சம் இந்த அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கண்ணில் படாமல் டிவி கிவி இந்த ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அமைதி கொடுக்கக்கூடிய தூக்கம் வர மாதிரி இருக்க மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கலாம், கண்டிஷன் பண்ணிக்கலாம்.